அந்த கூட்டத்தில் ஒருத்தி மட்டும் கிராத்தே பழகிருப்பா போல. கிராத்தே அடி தனியாக தெரிஞ்சுங்கிற மாதிரி தான் ஸ்ருதியோட அடி இன்றைக்கி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். முதல்ல ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த தினேஷுக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் நகை இருக்குது, அதை திருடிக்கோ, என்கிட்ட பணம் கேட்காதுன்னு சொன்னது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்பொழுது அந்த ரதியும் தீனாவும் காதலிச்சிட்டு இருக்காங்கிறத முத்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரு. பார்வதி ரொம்ப நல்லவங்களாக நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் இன்னொரு பக்கம். இதுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா, அதுவும் நகையை வச்சுட்டு போனதுக்கப்புறமா அந்த தினேஷுக்கு கால் பண்ணி தினேஷை வர வச்சு அந்த ஃபிஷ் டேங்க் கீழே சாவி இருக்கும் எடுத்துக்கோன்னு சொல்ல அவர் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு உள்ளார போகிறாரு. போனால் அங்கே மனோஜ் வந்து நிற்கிறார். மனோஜ் வந்து எங்கள் வீட்டில் என்னடா திருட பார்த்த அப்படின்னு சண்டை போட அவர் மேலேயும் முகத்தில் முகமூடியை போட்டுவிட்டு அவரையும் இவர் அடிக்க ஆரம்பிக்க அப்போ நேராக உள்ளார வந்த ஸ்ருதியும் மீனாவும் அடி வழின்னு அடிக்கிறாங்க. மனோஜுக்கு ஏகப்பட்ட அடி விடுது. ஆனால் ஸ்ருதி பண்ணது தான் அப்படி சோஃபா மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி வயிற்றுலேயே குதிச்சாங்க. இந்த பக்கம் இவர் மேலேயும் நெஞ்சிலே ஒரு மிதி அப்படிங்கிற மாதிரி தினேஷையும் மிதிக்க, தேங்காய் எடுத்து மீனா வேறு அடிக்க தினேஷ் வந்து நகையை தூக்கி போட்டு ஓடிடுறாரு. ஸோ நகை காப்பாற்றியாச்சு. ஆனால் இவங்க மனோஜை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் மனோஜ் ஒரு அப்பாவின்னு தெரிஞ்சுக்க போகிறாங்களா இல்லை மனோஜை சந்தேகப்பட போகிறாங்களாங்கிறது ஒரு பக்கம்னாலும் ஒரே ஃபன்னான எபிசோடாக இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருச்சு. எப்படியோ நகை காணாமல் போணுச்சுங்கிறது நமக்கு சந்தோஷம்னாலும் ரோஹிணியுடைய நடவடிக்கைகள் அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கே சீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கதாபாத்திரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.